அடுத்ததாக என்ன செய்கிறான்னா ஜமாத் உலமா சபை தலைவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறாங்கன்னு சொல்கிறார், நம்மளை தான் சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணுங்கிறாங்க. நாங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும்னு சொல்கிறோம். ஆனால் குர்ஆன் ஹதீஸை யாரையாவது பின்பற்ற சொன்னால் அவங்களே நாங்கள் பின்பற்றுவோம். குர்ஆன் ஹதீஸை தான் நாங்களும் பின்பற்றுறோம். யாரையாவது பின்பற்ற சொன்னால் நாங்கள் பின்பற்றுவோம்ல. அப்போ அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். எதை சொல்லிவிட்டான்? இந்த சஹாபாக்களை பின்பற்றுமாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லி 900 வசனத்தை அவர் சொல்லி காட்டி அவர் வாதம் வைக்கிறார். அதாவது 900 வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறானா, சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டானா அப்படின்னு வாசிக்கிற விலைக்கெல்லாம் அவர் சொல்லலை. அந்த சஹாபாக்களை பின்பற்றுறாங்கன்னு அல்லாவே சொல்லியிருக்கும் போது நம்ம எடுத்துக்கிட்டு தானே வேணுங்கிறார். அந்த வாதம் சரியான்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல் கேட்டுக்கிறோம், அப்புறம் அந்த வாதத்தை பார்ப்போம். அதாவது அந்த வீடியோ கேளுங்க. பின்பற்றுன்னு சொல்கிறாங்க, அப்படிதானே எல்லாரும் சொல்கிறாங்க. புதுசாக வந்த இயக்கத்துக்காரன் அப்படி தான் சொல்கிறான், இந்த சமூகத்தை வடிகெடுக்கிறவன் அப்படி தான் சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து குர்ஆனை பின்பற்றணும், ஹதீஸை பின்பற்றணும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்காங்க, குர்ஆனையும் பின்பற்ற. நாம என்ன சொல்றோம்னா குர்ஆனையும் பின்பற்ற வேண்டும், ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் யாரையாவது பின்பற்று என்று சொன்னால் அவங்களை பின்பற்றணும். அப்படிதானே இல்லையாங்க? அதுவும் குர்ஆனை பின்பற்றுறது தான். குர்ஆனையும் பின்பற்றுவோம், ஹதீஸையும் பின்பற்றுவோம். குர்ஆனும் ஹதீஸும் யாரையாவது பின்பற்ற சொன்னால் அவங்களையும் பின்பற்றுவோம். குர்ஆன் சொல்கிறது சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் என்று. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் 110வது ஆயத்து தௌபாவுல விரிவான அர்த்தம் சொல்லல. சஹாபிகளை முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் சஹாபாக்களை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்கிறாரா? இதில் இரு விஷயங்களை கவனிக்கணும். சலஃபுன்னு சொல்லக்கூடியவங்க தான் சஹாபாக்களை பின்பற்றணுங்கிற கொள்கையில் சொல்லக்கூடியவங்க. இவங்க என்ன கொள்கையில் இருக்கிறாங்க? ஜமாத் உலமா தலைவர் இவங்கெல்லாம் 4 மதுஹபை பின்பற்றணும்னு சொல்கிறாங்க. சஹாபி ஆதாரம் காட்டும் மதுஹபுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ அப்போ யாரையாவது பின்பற்ற சொன்னால் பின்பற்றுவோன்னு அஜத் சொல்கிறார்ல. அப்போ ஷாஃபியை பின்பற்றுங்கன்னு குர்ஆனில் இருக்கா? அபூ ஹனீஃபா பின்பற்றுங்கள் இருக்குதா? மாலிக் இப்போ சஹாபி தானே இருக்குங்கிறது அதுக்கு விளக்கம் 2வது சொல்கிறேன். நீங்கள் இதை சொல்லலாமா? நீங்கள் எந்த கொள்கையில் இருக்கிறாளுங்க? சஹாபியை அபூபக்கர் மதுஹபா, நீங்கள் உமர் மதுஹப்லையா இருக்கிறீங்க? உஸ்மான் மதுஹப்ல இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிறது ஷாஃபி, ஹனபி, மாலிக், ஹம்பலி. இவங்கெல்லாம் சஹாபியா? சஹாபாக்களுக்கு பிந்தி வந்த ஆளுக்கு பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் அவங்கள பின்பற்றணும்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு குர்ஆனில் உங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியலை. குர்ஆன் யாரையாவது பின்பற்ற சொன்னால் பின்பற்றுவோங்கிறீங்க. அப்போ நீங்கள் எதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? ஷாஃபி மதுஹபை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, ஹனபி மதுஹபை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த 2 மதுஹப் ஆட்களையும் பின்பற்ற சொல்லியில் நீங்கள் ஆயத்தை காட்டணும். சஹாபி எது காட்டுறீங்க? சஹாபியை பின்பற்றினா நீங்கள் மதுஹப் உண்டாகியிருக்காத. சஹாபாக்கள் பேரெலாம் மதுஹப் உண்டாக்கியிருக்கணும் நீங்கள், அல்லது பெரிய சஹாபா அபூபக்கர் உமர்னு உண்டாக்கியிருக்கணும். அவங்க வேணாம்னுட்டு அதுக்கு கீழே இறங்கி நின்றுட்டு என்ன செய்கிறீங்க? இதை கொண்டாந்து ஆதாரம் காட்டுறது தப்பா சரியாக வருமா? வராது. சரி, அடுத்து என்னன்னு கேட்டால் அந்த வசனம் சொல்லுதுல, அந்த வசனம் என்ன சொல்லுது? 900ல் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர் அன்சார்களில் மிக முந்தியவர்கள். சாபிகூன்னாலும் முந்தியவர்கள் தான், அவ்வளூன் என்றாலும் ஆரம்பத்தில் உள்ளவர்கள். அது மிகன்னு வச்சுக்கலாம், 2யும் சேர்த்து. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர் அன்சார்களில் மிக முந்தியவர்களையும், வல்லதீன தத்தபௌஹும் பிஇஹ்சான், அவர்களை அழகிய முறையில் பின்பற்றியவர்களையும். பின்பற்றுபவர்களை அல்ல, சென்றகால வினை. இத்தபானா சென்றகால வினை, பின்பற்றினான். வல்லதீன இத்தபௌஹும், அவர்களை பின்பற்றினார்களே அவர்களையும், ரலியல்லாஹு அன்ஹும். அப்போ இது 2மே சஹாபியை குறிக்குது. அதாவது ஆரம்ப சஹாபி, பிந்தி உள்ள சஹாபி, அதை குறிக்கிற வசனம் இது. நமக்குள்ள வசனம் இல்லை. அதுக்கு அர்த்தம் 2வது வச்சுக்கிறோம். அவர் என்ன செய்கிறாருன்னா அல்லாஹ் பின்பற்ற சொல்கிறான்ங்கிறாரு. பின்பற்றப்படுவதாக சொல்லக்கூடியதும் சீனியர் சஹாபாக்கள், பின்பற்றினார்கள் என்று சொல்வதும் சஹாபாக்கள் தான். அன்னைக்கு பின்பற்றிட்டாங்கல்ல. என்ன வாசகம் வருதுன்னு கேட்டால் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர் அன்சார்களில் மிக முந்தியவர்களையும், வல்லதீன இத்தபௌஹும் பிஇஹ்சானின், அழகான முறையில் அவர்களை பின்பற்றினார்களே அவர்களையும். அவங்க யாரப்ப அல்லாஹ் சொல்லும்போது பின்பற்றினார்களேன்னு சொன்னால் அவங்க யாராக இருப்பாங்க? சஹாபி தானே. பின்பற்றுவார்களேன்னு சொன்னால் தான் இனி வருங்காலத்தை பற்றி குறிக்கக்கூடியது. பின்பற்றினார்களேன்னு தான் வருது. அவர்களையும் ரலியல்லாஹு அன்ஹும் வரலான்னு வருது.
அப்போ இங்கே வந்து அல்லாஹ் வந்து இரு வகையான சஹாபாக்களை சொல்லுகிறான். ஒன்று சீனியர் சஹாபாக்கள், ஹிஜ்ரத்துலையும் நுசுரத்துலையும், ஹிஜ்ரத்து செய்வதிலையும் மதீனாவில் வந்தவங்கள உதவி செஞ்சாங்கள்ல நுசுரத்து, அந்த ரெண்டு விஷயத்திலையும் சீனியர் சஹாபாக்களையும் பிறகு ஜூனியர் சஹாபாக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டாண்டு வருது. ரெண்டுமே சஹாபி தான். வழங்குதா? அப்போ இதில் இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது உங்களை பின்பற்றுவது வரல சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான், அவங்களையும் பின்பற்றுறோம். சரி, பின்பற்றுவதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒரு துறையை சொல்லி பின்பற்றுதல், ஒரு ஆளை பின்பற்ற சொன்னால் அவர் அப்படி கண்ண முடிவு பின்பற்றுன்னு அர்த்தம் வந்துடும். நல்லோர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்லவராகிறீங்கன்னு அர்த்தம். உண்மையாளர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்மை பேசுங்கன்னு அர்த்தம். உண்மையாளர்களை உண்மையில் பின்பற்றுங்கன்னு அர்த்தம். அப்போ வீரர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் வீரமாயிருங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் வந்து அப்துல் காதரை பின்பற்றீங்க என்று சொன்னால் அவர் என்ன சொன்னாலும் கேளுங்கன்னு அர்த்தம். இங்கே ஆளை சொல்லலை. முஹாஜிர் என்பது ஒரு செயல், ஒரு தன்மை, ஹிஜ்ரத்து செய்தல் என்ற ஒரு காரியம். அன்சார் என்பது உதவி செய்தல் என்ற ஒரு காரியம். அப்போ முஹாஜிர்களை பின்பற்றுபவர்கள்னா ஹிஜ்ரத்து செய்தவர்கள் அர்த்தம். அன்சாரிகளை பின்பற்றியவர்கள் என்று சொன்னால் உதவி செய்தவர்கள் அர்த்தம். ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செஞ்சவங்களையும் அவங்கள பின்பற்றி பின்னாடி ஹிஜ்ரத் செஞ்சாங்கல்ல, ஹிஜ்ரத்தில் பின்பற்றுவதை தான் இது பேசுகிறது. அவங்க செஞ்ச மாதிரி இவங்களும் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, ஆனால் அவங்க முந்தி செஞ்சுட்டாங்க பிந்தி செஞ்சுட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு அந்தஸ்தை நான் குறைக்க மாட்டேன், சீனியர்களுக்கும் நான் கூலி கொடுப்பேன், ஜூனியர்களுக்கும் கூலி கொடுப்பேன். அப்போ இதில் என்ன வருது? ஒசாபிகூனல் அவ்வளவுன மினல் முஹாஜிரின் உள்ள அன்சார், முஹாஜிர் அன்சார்கள் இருக்காங்கல்ல சீனியர்கள், அவர்களே எல்லாம் பொருந்தி கொண்டான். உள்ளதி நத்தபாவும் முஹாஜிர் அன்சார்களை பின்பற்றினார்கள். முஹாஜரை பின்பற்றினார்கள்னா பின்னாடி ஹிஜ்ரத் செஞ்சாருன்னு அர்த்தம். அன்சார்களை பின்பற்றினார்கள்னா இவங்களுக்கு பின்னாடி அன்சார்களை உதவி செஞ்சாங்கன்னு அர்த்தம். வரக்கூடியவங்களுக்கு உதவி செஞ்சவர்களில் சீனியர் இருந்தாங்க, ஜூனியர் இருந்தாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்களில் ஜூனியர் இருந்தாங்க, சீனியர் இருந்தாங்க. அந்த ஜூனியர்கள் எதை வச்சு அது செஞ்சாங்கன்னு கேட்டால், நமக்கு முன்னாடி அபூபக்கர்லாம் போயிட்டாரு, உமர்லாம் போயிட்டா நம்மளும் போவோமே அப்படின்னு வந்தவங்க தான் அந்த பிந்தின முஹாஜிர்கள். அப்போ அல்லாஹ் இங்கே சொல்வது வந்து ஒரு தன்மையை குறிப்பிட்டு பின்பற்ற சொன்னால் அந்த தன்மையில் பின்பற்றினார்கள் அர்த்தம். இப்போ நீங்கள் ஹிஜ்ரத் பண்ண போகிறீங்களா? நீங்கள் ஹிஜ்ரத் இப்போ இருக்குதா? என்ன மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இருக்குதா? அப்போ ஹிஜ்ரத்து செய்வதில் பின்பற்றினார்கள் ஒரு செயலை சொல்லி வருகிறது, அதில் பின்பற்றலாமே. ஒருத்தர் வீரமாக இருக்கார், அவர் வீரத்தில் வரை பின்பற்றுன்னு ஒரு ஆளை பார்த்து சொல்லலாமான்னா சொல்லலாமே. வகையில் மார்க்கத்தில் பின்பற்ற அர்த்தம் வராது. இப்போ கூட சொல்லலாமா? நீங்கள் இப்போ கூட என்ன சார், நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை பேசுகிறவன் இருக்கிறான், அட அவனை மாதிரி உண்மை பேசுகிறான்னு சொல்கிறோம். இது தப்பா? அந்த உண்மை பேசுவதில் அது மாதிரி இருந்த அர்த்தமே தவிர அவன் என்ன சொன்னாலும் கேளுன்ற அர்த்தம் வராது. அப்போ ஹிஜ்ரத்திலையும் நுசுரத்திலையும் ஃபாலோ பண்ணிய நன்மக்களை கடந்த காலத்தில் ஃபாலோ பண்ணினார்களே அந்த நன்மக்களை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. இங்கே ரெண்டுமே சஹாபி தான். சீனியர் சஹாபியும் ஜூனியர் சஹாபியும் பேசக்கூடிய ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டான். எப்படி சொன்னாங்க? ஏன் இப்படி அர்த்தம் செய்கிறீங்க? அது ஒரு விஷயமாச்சா? இப்படி வச்சுக்கிட்டோம்னா இவங்க சொன்ன அர்த்தம் தப்புங்கிறத விளங்குறதுக்கு வேற ஒரு வசனத்தை நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். 52வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் வருகிறது, ஒல்லதீன் ஆமனும், யார் நம்பிக்கை கொண்டார்களோ, வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم ஈமானின், அவங்களுடைய துர்ரியத்துகள் சந்ததிகள் ஈமானோடு அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களை அவங்களோட சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இங்கே என்ன வருது? நம்ம தாய் தகப்பன்மார்களை பின்பற்றுவதை பற்றி இது பேசுகிறது. அப்போ சஹாபி மட்டும் இல்லை, வாப்பா பின்பற்றலான்னு சொல்லுங்க. இப்போ இதில் எப்படி வருது? அதே ஒத்தபா, அந்த இத்தபாங்கிற வாசகம் தான் வருது. ஒல்லதீன் ஆமனும், யார் ஈமான் கொண்டார்களோ, ஒத்தபாத்தும் துர்ரியத்தும், அவங்க பிள்ளைங்க அவங்கள பின்பற்றினார்களோ, ஈமான் கொண்டார்கள் தகப்பன்மார்கள் தாய்மார்கள், பிள்ளைகள் பின்பற்றினார்கள்னா ஜூனியர்கள், அவங்க ரெண்டு பேரையும் சொர்க்கத்தில் ஒன்றா சேர்த்து வச்சுருவோம். தாய் தகப்பனார்கள் ஈமான் கொண்டிருந்து பிள்ளைகளும் பின்னாடி ஈமான் கொள்வார்களே, ஆனால் அவங்கள சேர்த்து வைப்போம் என்பது அந்த ஈமானில் தான் வருமே தவிர பாப்பா சொல்கிற எல்லாத்தையும் கேள்வி அர்த்தம் வருமா? அதுக்கு செஞ்ச மாதிரி இதுக்கு அர்த்தம் ஒரே வாசகம் தானே வருது. அதுக்கு செஞ்ச அர்த்தத்துக்கு செஞ்சிருவீங்களா? அப்போ சஹாபா வஹியைத்தான் பின்பற்றணும்னு அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் தப்பாகலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அப்போ எதுக்கு சஹாபாக்களை பின்பற்றணுங்கிற வச்சு வளைக்கிறீங்க அந்த வசனத்தை? அது சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி யாரை அல்லாஹ் பின்பற்ற சொல்லுகிறானோ அவரையும் பின்பற்றுவோம் என்றால் எங்கே இருக்கு? அப்படி சொல்லலையே. அது ஒரு விஷயமாச்சா. அதுக்கு அடுத்தது வந்து
அவர் சொல்கிறார். இன்னொரு வீடியோவில் சொல்கிறாரு, சஹாபாக்களுடைய ஈமானை போல உங்களுடைய ஈமான் இருக்க வேண்டும்னு சொல்கிறார். ஒரு வசனம் ஒரு வீடியோவில் சொல்கிறார். அந்த தொடர்ச்சியில் நமக்கு பதில் எல்லாமே நமக்கு தான் பதில் சொல்கிறாரு. அதாவது சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி தான் நீங்கள் ஈமான் கொள்ளணும்னு அவர் ஒரு வசனத்தை வாய்ச்சி சொல்லி, அப்போ அல்லாஹ் நம்மளை பின்பற்ற சொல்லிவிட்டான்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுக்கான பதில் இப்போ தானே அவர் சொல்கிறாரு. இதற்கான பதிலை அவர் சொன்னதுக்கு இப்போ நான் பதில் சொல்ல வேணாம். இந்த வாதத்திற்கான பதில் எப்போ சொல்லிட்டோம். அவங்க அப்டேட் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் குழப்பமே. நம்ம ஒன்று சொன்னோம்னா நம்ம இதை பார்த்து அதுக்கு பதில் அவங்க சொல்லணும். இன்னும் பழசையை திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்படின்னு டீச்சர்காரன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பழசையை திருப்பி சொல்கிறது. பதில் சொன்னது கவனிக்கிறது இல்லை. பதில் சொல்லி முடித்த பிறகு பழசையை திருப்பி பேசுறது. அந்த மாதிரி என்ன செய்கிறாரு, பேசியிருக்கிறார். அதை பேசுனதையும் கேளுங்க. அதனுடைய ஆன்சர் இப்போ நான் சொன்ன ஆன்சர் இல்லை, முந்தி சொன்ன ஆன்சர் சேர்த்து இணைச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். பரிசுத்தமான ஈமான் வேண்டுமா? ஃபைன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமன்து பிஹி ஃபக்கத் இஹ்ததவ். சஹாபிகளுடைய ஈமானை போல் உங்கள் ஈமான் இருந்தால் நீங்கள் ஹிதாயத் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த தீனுடைய மூத்த குடிமக்கள் முகமது மகாரின்னு ஒரு ஆள் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நேர்வழி பெறுவர். என்ன வசனம்னா 2:137 குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 137வது வசனம். அந்த வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல், நீங்கள்லாம் யாரே சஹாபாக்களை பத்தி நோக்கி சொல்லப்பட்ட வசனம். ஆரம்ப கட்டத்தில் அவங்க தானே இருந்தாங்க. நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நேர்வழி பெறுவார்கள். புறக்கணிப்பார்களாயின் அவர்கள் முரண்பாட்டில் உள்ளனர். அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் உமக்கு போதுமானவன், அவன் செவியுறுபவன், அறிந்தவன் என்று வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை வைத்து சில சலஃபு கொள்கையை சார்ந்தவர்கள், அதாவது முன்னோர்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வசனத்தை காட்டி நபித்தோழர்கள் எப்படி கொள்கையை புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றனர். இந்த வாதம் சரியா? இந்த குர்ஆன் வசனம் அதைத்தான் கூறுகிறதா? என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, நீங்கள் என்ன சஹாபாக்கலாம், நீங்கள் நம்பிக்கை கொண்ட மாதிரி அவங்க நம்பிக்கை கொள்ளணும், நேர்வழி பெறுவார்கள். மற்றவங்க நம்பிக்கை கொள்ளணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் நேர்வழியில் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்கள் என்ன அன்னைக்கு சொன்னது மற்ற சமுதாயத்துக்கு தான். சஹாபாக்களாகிய நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல யூத கிறிஸ்தவ மற்ற முஸ்லிக்கு சமுதாயம் இருக்காங்களே, அவங்க நம்பிக்கை கொள்வார்களே, ஆனால் அவங்க வெற்றி பெறுவார்கள். அப்படி இல்லைன்னா வெற்றி பெறலன்னு இருக்கு. இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, நம்ம எப்படி நம்பிக்கை கொள்ளணும், சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்டது மாதிரி நம்பிக்கை கொள்ளணும். அப்ப நம்ம சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படி புரிந்து கொள்ளணும், சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள் அப்படி விளங்கி கொள்ளணும். அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தை என்ன செய்யறாங்களா, ஆதாரமா சொல்றாங்க. இது எதை சொல்லுது என்பதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்க்காம 2:137 தானே அவங்க சொல்லி காட்டுறாங்க. 2:135 இருந்து வந்தோம்னு சொன்னா அது என்ன சொல்லுது என்பதை விளங்கிக்கிறோம். எந்த அவங்க நம்பிக்கை கொண்ட மாதிரின்னு இருக்குல்ல, அவங்க என்ன மாதிரி நம்பிக்கை கொண்டாங்கிறது விளக்கம் குர்ஆன்ல இருக்குது. அதுதான் மேட்ரு. அந்த மாதிரி கொள்றதா இருந்தது தவிர சஹாபாக்கள் எதையெல்லாம் விரும்பினார்களோ, எதையெல்லாம் மார்க்கம் செய்தார்களோ அதையெல்லாம் பின்பற்றுங்கள் அது கொடுக்க முடியாது. ஒரு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள் பிதஅத் செய்வாங்கங்கிறாங்க. அதை யார்தான் சொல்றாங்க, அந்த சஹாபியை தான் சொல்றாங்க. மறுமை நாளில் வருவாங்க, ஹவுலுல் கௌசர் கிட்ட வருவாங்க, வரும் பொழுது தடுத்துருவாங்க மலக்குகள்லாம். ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க உனக்கு பிறகு என்னென்ன பிதஅத் செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது, யா முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தஸு பாதக, உனக்கு பின்னாடி அவங்க என்னென்ன பிதஅத் செஞ்சாங்க என்று உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படும். அது கஹக்கரா, அதாவது உன்னை பிரிஞ்சதுல இருந்து அவங்க வந்த வழியே போய் கொண்டிருந்தார்கள் அப்படியெல்லாம் சொல்லப்படும்னா, அப்ப அந்த சஹாபாக்கள் அப்படி இருந்திருக்காங்களா, அதை பின்பற்ற முடியாகும். சஹாபாக்களை பின்பற்றணும் அர்த்தமா இருந்தா, சஹாபாக்கள் பிதஅத் செய்வாங்கன்னு இருக்குது, மாறுவாங்கன்னு இருக்கிறது, மறுமை நாளில் தடுக்கப்படுவாங்கன்னு இருக்கிறது. அது அந்த அர்த்தத்தை இப்படி ஒரு சஹாபாக்களை பின்பற்றுறது வரும். நமக்கு வஹீதானே பின்பற்றனே. அப்ப இது எதை சொல்லுது என்பதை என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் மேலே இருந்து பார்த்தோம்னு சொன்னா, சஹாபாக்கள் எதை எப்படி நம்பினார்கள் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்குது. அதை நம்ம நம்பிய சஹாபாக்கள் நம்பியது போலன்னு மொட்டையா அல்லாஹ் சொல்லல, முன்னாடி விவரத்தை சொல்றான். இந்த மாதிரி நம்புங்கிறான்.
அப்ப அந்த மாதிரியை தான் எடுத்துக்கணும், ஆள் எடுத்துக்க கூடாது. எந்த மாதிரி நம்பணும்? அது 135 இருந்து பாருங்க, 137 அவங்க காட்டுறாங்க. நான் மேற்கொண்டு 2 வசனத்துல இருந்து வர்றேன், முன்னாடியில இருந்து வர்றேன். காலு இவர்கள் சொல்கிறார்கள், கூனு ஹூதன் அவ் நசாரா தஹ்தது, நீங்கள் நசாராவாயிருங்கள், யகூதியாகி விடுங்கள், நேர்வழி பெற்று விடுவீர்கள். நீங்க யகூதியா போயிருங்க, இல்லாட்டி நசாராவா போயிருங்க, நேர்வழி பெறுவீர்கள் என்று அவங்க சொல்லுகிறார்கள். நபியை நீங்க சொல்லுங்க, நபியை நீங்க சொல்லுங்க. பல் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இல்லடா இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கப்பா. ஒமாக்கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் சிறுக்கு வைக்கல, நீங்க சிறுக்கு வைக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யகூதியாவுங்க நசரானியாவும் எங்களை கூப்பிடுறீங்க, அது நடக்காது. வேற என்ன செய்யணும்? மில்லத்தை இப்ராஹிமை பின்பற்றணும், இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றணும். அவர் இணை கற்பிக்கவில்லை. வேற என்ன செய்யணும்? நீங்க நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லா, அல்லாவை நம்பணும். ஒமா உன்சில இலைனா, எங்களுக்கு அருளப்பட்டதை நம்பினோம். ஒமா உன்சில இலா இப்ராஹிமோ இஸ்மாயில் இசாக்கோ யாக்கூபோ லஸ்பாத், இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக்கு யாக்கூப் அவங்க சந்ததிகள். ஒமா ஊத்திய மூசாவோ ஈசா, ஈசாவும் மூசாவுக்கும் கொடுக்கப்பட்டவை. ஒமா ஊத்திய நபியுன ரப்பியும், மற்ற நபிமார்களுக்கு இறைவற்றது கொடுக்கப்பட்டவை. இவ்வளவையும் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுங்கள். லானு ஃபர்ரிகு பைன அஹதி மின்ஹும், அவங்கள யாரையும் நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம். யார? இப்ராஹிம் இஸ்மாயில் ஈசாக்கு எல்லாம் இறை தூதர் தான், எங்களுக்கு அனுப்பப்படலைன்னு நாங்கள் ஒதுக்க மாட்டோம். எல்லாம் இறை தூதர்கள் என்று நாங்கள் நம்புவோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை நம்புவோம், வேதத்தை நம்புவோம். லானு ஃபர்ரிகு பைன அஹதி மின்ஹும், அவங்கள யாரையும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம். ஒன் அவனு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லுங்கள். இதை சொல்லிட்டு இவர்கள் நம்பிக்கை இதே மாதிரி நம்பிக்கை கொண்டாலும் நல்லா சொல்றான். இது அந்த வசனம் இதுக்கு பிந்தி வருது. எதோ வருது? அவங்க யகூதி நசாரா கூப்பிடுறாங்க, அது நடக்காது. வேற என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நம்பணும்னு சொல்லணும். அதான் அந்த சஹாபாக்கள் நம்பின விஷயங்கிறது. எல்லாம் என்ன சொல்றான்? ஆமன்னா பில்லான்னு சொல்லுங்க. நம்ம சொல்றோம்ல, அடங்கிட்டோம் தன்னால. உமா உன்சில இலைனா, நமக்கு அருளப்பட்டதை நம்ம குரான் நம்புறோம்ல, நம்பிக்கை கொண்டுட்டோம், முடிஞ்சிருச்சு. உமா உன்சில இலா இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாக்கூப் அஸ்பாத், இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாக்கூப் அவங்க சந்ததி மூசா ஈசா நபிமார்கள், இவங்களுக்கு எல்லாம் வேதம் அருளப்பட்டுச்சுன்னு நம்புறோமா இல்லையா? நம்ம நம்பிட்டால் பின்பற்றுவோம், நம்பிக்கை கொண்டுட்டோம். இது மாதிரி நம்புங்க. அவங்கள வேற கொடுத்தா இவர் தான் சிறந்தவர், அவர் தான் சிறந்தவர், இவர் சரியா வேலை செய்யல அப்படி நபிமார்களை பத்தி சொல்லாதீங்க, நம்ம சொல்லக்கூடாதுங்கிறோம். அவனுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். இதை சொல்லிட்டு தான் பொயின் ஆமனும், அந்த யகூதி நசாராக்கள் நம்பிக்கை கொண்டார்களே, ஆனால் மிசிலிமா ஆமன் தும்பிகி, நீங்க இப்ப நம்பிக்கை கொண்டிருக்கீங்களே, இந்த மாதிரி நம்பிக்கை கொண்டால் நேர்வழி பெறுவார்கள். அப்ப சகாபாக்கள் என்னத்தை நம்பினாலும் ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. சகாபாக்கள் இன்னும் இதைத்தான் நம்பினாங்க, இதை நீ நம்பு அப்படின்னு எதை நம்பணும்னு தெளிவா சொல்லியாச்சு. சகாபாக்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ, அவங்க மரத்தை வழிபட்டால் மரத்தை வழிபடுங்க, மாடை வழிபட்டா அப்படின்னு அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்படல. அந்த நீங்கள் ஈமான் கொண்டது போல அவர்களும் ஈமான் கொண்டால் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறீங்க? இது எது? அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்ட்ட அருளப்பட்டது நம்பணும், எல்லா நபிமார்களுக்கு அருளப்பட்டது நம்பணும், நபிமார்களை பாரபட்சம் காட்ட மாட்டோம், அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டோம். கடைசி வாசம் எப்படி வருது? நகனு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள், வகையை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்கள். அதான் அர்த்தம். அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் அர்த்தம் என்ன? வகையை மட்டுமே பின்பற்றவர்கள். இப்படி நம்பிக்கை கொள்ளணும். இந்த சலப்பு கூட்டணி சரிங்க, அது மாத்தவ நம்பிக்கை கொண்டு ஆதாரம் காட்டுறாங்க. நீங்க லஹு முஸ்லிமூன் இப்ப இருக்கிறீங்களா? இந்த சலப்பு கூட்டணி செய்றாங்க, முஸ்லிமுங்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுதல் அர்த்தம். தமிழ்ல சொல்றதா இருந்தா நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அவனுக்கு மட்டுமே, லஹுன்னு முன்னாடி வந்து அந்த அர்த்தம். முஸ்லிமுன்னா கட்டுப்பட்டவர்கள், முஸ்லிமுன லஹுன்னா அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள், லஹு முஸ்லிமுன்னு சொன்னா அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள். அரபி கிராமர் எப்படி வரும்? இப்ப உதாரணமா ஈயாக்க நாபுதுன்னு இருக்கு. ஈயாக்கடா உன்னை வணங்குகிறோம் அர்த்தம் செய்யக்கூடாது, உன்னையே வணங்குகிறோம். நாபுதுக்கான அந்த கா பின்னாடி வந்துருச்சுன்னு சொன்னா உன்னை வணங்குறோம்னு அர்த்தம். அந்த உன்னைங்கிறது முன்னாடி வந்துருச்சுன்னு சொன்னா அர்த்தம் என்னவாயிரும்? உன்னை ஏண்டு வந்துடும், வேற யாரையும் வணங்கலன்னு அர்த்தமாயிரும். அப்ப ஈயாக்க நாபுதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்போம்? உன்னையே வணங்குறோம். அதுக்கு உள்ள அர்த்தம் வேற யாரும் வணங்க மாட்டோம். உன்னிடமே உதவி உன்னிடம் உதவி தேடுகிறோம், இல்ல உன்னிடமே உதவி தேடுகிறோம், வேற எவனும் தேட மாட்டோம். அந்த மாதிரி ஸ்டைல் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்கள் லஹு முஸ்லிம், அவனுக்கே கட்டுப்பட்டவர், எவனும் கட்டுப்பட மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வகையை மட்டும் தான் பின்பற்றுவோம்,
வகியை மட்டும்தான் பின்பற்றணும் என்று சொல்லி நம்புனாங்களே, அப்படி நீங்கள் நம்பணும். அப்ப இது சலபுகளுடைய சித்தாந்தத்தை உடைக்கிற ஒரு வசனம். இது இந்த சலபுகள் எதை ஆதாரமா காட்டுறாங்களோ அவங்க என்ன காட்டுறாங்க, சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் அங்க நம்பணுங்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்றுதான் அவர்கள் நம்பினார்கள். அப்படி நீங்கள் நம்பினால்தான் வெற்றி பெறுவீர்கள் இருக்குது. இது அந்த சலபு கொள்கைக்கு எதிரான ஒரு வசனத்தை ஒரு பாதியை துண்டை எடுத்துக்கொண்டு அதை என்ன சொல்லி வருதுன்னு பார்க்காம என்ன செய்யறாங்க, திசை திருப்புகிறார்கள். சலபு கலபு இமாமு அந்த மேட்டுக்கு இடமே கிடையாது இஸ்லாத்துல. ஒன்லி வகி தான். எல்லா வகையும் பின்பற்றணும். இப்ராஹிம் குல வகையை நீ அவன் நம்பணும், இஸ்மாயில் வகையை நம்பணும், எங்களுக்கு அருளப்பட்டது நம்பணும், அவங்களுக்கு அருளப்பட்டது நம்பணும், அவனுக்கே மட்டும் கட்டுப்பட வேண்டும். அதான் அடிப்படை. இப்படி நம்பணும். அப்ப எப்படி நம்பணும்னு விலைக்கு இப்படிதான் நல்லா சொல்றான். எல்லாம் வகிதான். அந்த வசனம் ஃபுல்லா எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே வகியை பின்பற்றுங்கிறதா வருது. இப்ப அதுக்கு எதிரான ஒரு வசனத்தை கூட என்ன செய்யறாங்க, ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு சாதகமான வசனமாக பார்க்கறாங்க. அது தப்பு. நேரம் போகிறது பார்க்காது, ஏன்னா பின்னாடி கூட பார்த்துக்கிறோங்க. இது முடிச்சிடும். ரொம்ப காலம் தேங்கி கிடக்குது கேள்விகள்லாம். அடுத்தது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குலஃபாய ராஷிதீன்கள் அதை பின்பற்ற சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கங்கிறார். இது எல்லாம் அடிப்படை, நம்ம தாவாவுக்கு அடிப்படையான விஷயங்களை ஜமாத்துல் உலமா தலைவர் கையில் எடுத்திருக்கார். நல்ல விஷயந்தான் அது. இதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம ஒன்றுபட்டுடலாம். அவர் சொல்ல சரியாக இருந்தால் கூட அதில் போய் எல்லாம் சேர்ந்துக்கலாம். ஆனால் அவர் சொல்ல சரியில்லைன்னா அவங்க மக்கள் புரிஞ்சுட்டு என்ன செய்யட்டேன், சத்தியத்தின் பக்கம் வரட்டும். அதுக்காக தான் செய்கிறோம். அப்போ குலஃபாய ராஷிதீன்களை பின்பற்றணும்னு ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸை சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் ஏன் கலீஃபாக்களை பின்பற்றுறோம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸில் யாரையாவது பின்பற்ற சொன்னால் நாங்கள் பின்பற்றுவோங்கிறார். அவர் குலஃபாய ராஷிதீனுக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதுக்குரிய பதிலை பார்ப்போம். போடுங்க. ஒரு பயான் செய்தாங்க. எங்களுடைய கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது, எங்களுடைய உள்ளங்கள்லாம் நொறுங்கிவிடும் அளவுக்கு ஒரு பயான் செய்தாங்க. என்ன பயான் செய்தாங்க? எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு பின்னால் பல பிரிவினர்கள் உலகத்தில் வருவார்கள். பல இயக்கத்துக்காரன் வருவான், எல்லாரும் குர்ஆன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இந்த உம்மத்து காது திறந்து கேட்டுக்கொள்ளட்டும். நீங்கள் நேர்வழியில் இருக்கின்றதற்கான அடையாளம் என்னன்னு சொன்னா, அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்துல் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னத்தை பற்றிக் கொள்ளுங்கள், நேர்வழி பெற்ற என் கலீஃபாக்களின் சுன்னத்தையும் பற்றிக் கொள்ளுங்கள். அப்போ இந்த குலஃபாய ராஷிதீன்களை பின்பற்ற சொல்கிற அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அது சரியான ஹதீஸ். அது ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருக்கிறது. அதில் நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் இருக்குல்ல, அதுக்கு இவங்க என்ன அர்த்தம் செய்கிறாங்கன்னா, 4 கலீஃபான்னு எடுத்துக்கிறாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலின்னு சொல்கிறாங்க. இந்த நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள்ங்கிற அந்த வார்த்தை 4 பேரை தான் குறிக்குமா என்பதை முதல்ல அறிஞ்சிக்கிறணும். அதுக்கு முன்னாடி அறிஞ்சிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவங்க மதுஹபுல உள்ள ஆட்கள், அவங்க குலஃபாய ராஷிதீன் ஆதாரத்துக்கு காட்டக்கூடாது. தனி விஷயம். முதல் சொன்னோம்ல, நீங்கள் 4 கலீஃபா பின்பற்றணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், 4 மதுஹப் அப்படி ஏற்படுத்திருக்கலாம். நீங்கள் அபூபக்கர் மதுஹப், உமர் மதுஹப், உஸ்மான் மதுஹப், அலி மதுஹப்னு நீங்கள் ஏற்றுக்கிறல. அவங்க சொல்லி தூர போடுங்க, எங்களுக்கு அபு ஹனீஃபா இமாம் என்ன சொல்கிறாங்களோ அப்படின்னு போயிட்டீங்க. அப்போ நீங்கள் ஹதீஸ்லேருந்து எதை காட்டணும், அபு ஹனீஃபா, ஷாஃபி, மாலிக், ஹம்பலிக்கு காட்டணுமே தவிர குலஃபாய ராஷிதீனை கொண்டாந்து காட்டிவிட்டு நீங்கள் செய்கிற செயலுக்கு அது எப்படி ஆதாரமாகும்? அது தனியாக வச்சுக்கிறங்க. இருந்தாலும் இந்த குலஃபாய ராஷிதீனை அது பின்பற்றணுமா என்று கேட்டால், குலஃபாய ராஷிதீன்னா யார்? 4 பேர் எங்கேருந்து எடுத்தீங்க? 4 பேர் நீங்கள் சொல்வதாக இருந்தால், குலஃபாய ராஷிதீன், குலஃபான்னா கலீஃபாக்கள், ராஷிதீன் என்றால் நேர்வழி பெற்றவர்கள். நேர்வழி இந்த கலீஃபாக்கள் என்பது இந்த 4 பேர் தான் என்று எங்கேருந்து எடுத்தீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? முஸ்லீமில் ஹதீஸ் வருது, இன்ன ஹாதல் அம்ர லா யன்கலி, இந்த 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 காரியம்னா இந்த இஸ்லாம்ங்கிற இந்த காரியம் லா யன்கலி முடியாது, ஹத்தா யம்லி ஃபீஹிம் 12 கலீஃபத்தன், 12 கலீஃபாக்கள் வரும் வரை இது முற்று பெறாது, தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தியிருக்கிறேன், இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் என்று கேட்டால் 12 கலீஃபாக்கள் வருவார்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க.
இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். எப்படி வருது? இன்னஹாதல் அம்ர லா என்கலி, இந்த அம்ரு, இந்த ஆட்சி, லா என்கலி முடியாது. எது வரைக்கும் முடியாது? ஹத்தா எமுலி ஃபீஹிம் இஸ்னாஷர ஹலீஃபத்தன், 12 ஹலீஃபாக்கள் வர்ற வரைக்கும் முடியாது. அதோடு சேர்த்து சொல்கிறாங்க குல்லுஹும் மின் குறைஷின், 12 பேரும் குறைஷியராக இருப்பார்கள். 12 பேர் வருவார்கள், அவங்க வர்ற வரைக்கும் ஆட்சி முடியாதுன்ட்டாங்க. அப்போ அந்த 12 பேரை பின்பற்றணும்னு நீங்கள் சொல்லணும். 4 நீங்கள் சொன்னீங்க, 4 கலீஃபான்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு ஆதாரம் கிடையாது. 12 கலீஃபாக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அந்த 12 கலீஃபான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் வரலாற்றில் அது தேடி எடுக்கணும். 12 கலீஃபா யார்? அபூபக்கர் வர்றாங்க, அப்புறம் உமர், அப்புறம் உஸ்மான், அப்புறம் அலி. அது வரைக்கும் உங்கள்கிட்ட நீங்கள் ஒத்துக்கொண்ட விஷயம். அதுக்கடுத்து யார் வர்றா? முஆவியாவெலாம் வர்றாங்க, அதை ஒத்துக்கிற மாட்டீங்க, அதை விட்டுருங்க. இந்த தொடரில், அலியுடைய தொடரில் வரக்கூடிய எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் வர்றாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வான் வர்றாரு, அல் வலீத் இப்னு அப்துல் மலிக் வர்றாரு அடுத்த ஆட்சியாளர், அப்புறம் சுலைமான் பின் அப்துல் மலிக் வர்றாரு, அப்புறம் உமர் பின் அப்துல் அசீஸ் வர்றாரு, அப்புறம் யசீது பின் வேறு யசீது பின் அப்துல் மலிக் வர்றாரு, அப்புறம் ஹிசான் பின் அப்துல் மலிக் வர்றாரு, அப்புறம் வலீது பின் யசீது பின் அப்துல் மலிக் வர்றாரு. இதான் 12 பேர். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அந்த அபூபக்கர், உமர், அலி, உஸ்மான்கிற வரிசையில் 12 பேர் ஆட்சி பண்ணாங்க. 12 பேரும் குறைஷியாக இருந்தாங்க. அந்த 12 பேர் யாருங்கிறத ரசூலுல்லாஹ் பேரை குறிப்பிட்டு சொல்லாட்டாலும் நமக்கு வரலாறில் 12 பேர் கிடைக்கிறாங்கல்ல, இவர் தான், இவருக்கு பேர் இவருண்டு, இதான் இந்த 12 பேர். அப்போ இந்த 12 பேரை பின்பற்ற சொல்லிட்டாங்க. இந்த 12 பேரில் ஒரு 6 பேரை தவிர பாக்கி எல்லாருமே பின்பற்றுவதற்கு தகுதியற்றவர்கள். நல்லா விளைக்கிறேன். 12 பேரை சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 12 பேரில் 4 கலீஃபா விட்டுருங்க. உமர் பின் அப்துல் அசீஸை அவரை விட்டுருங்க. அதே மாதிரி அப்துல்லா இப்னு ஜுபைர், அவர் நல்லவராக இருந்தார், அவர் விட்டுருங்க. மீதி உள்ள ஆட்கள்லாம் யார்? எல்லா மார்க்கத்தையும் மீறியவர்கள், மார்க்கத்தை பேணி நடந்தவர்கள் இல்லை, அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ அவங்கள பின்பற்றுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, குலஃபாய ராஷிதீன்களை வழியை பின்பற்றுங்கள்னு சொல்கிறாங்க. குலஃபாக்கள் யாருன்னு ஹதீஸ் படி தேடி பார்த்தா 12. அந்த 12ல் 6 பேர் தான் நல்லவங்களா, ஓரளவுக்கு இவங்களை ஃபாலோ பண்ணலாம், யாரையும் பயன்படக்கூடாது. ஒரு மனிதனுடைய கருத்துப்பட யாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க 6 பேர். அப்படி இன்னொரு 6 பேர் யார்? இஸ்லாத்தை பேணாதவங்க, ஒரு மன்னர் போலவே இருந்தவர்கள், அவங்களையும் கலீஃபாங்கிற சொல்லலாம். அப்போ அவங்கள பின்பற்றணும்னு வருமே, அவங்க சொன்னது மார்க்கன்னு வருமா? இப்போ தான் நம்ம விளங்குறோம் இது பின்பற்றுதல் என்பது மார்க்கத்துக்கு உள்ளது இல்லை. 12 பேரையும் அந்த ஆட்சி விஷயத்தில் பின்பற்றுங்கள், மார்க்கத்துக்கு இது வராது. மார்க்கத்துக்கு வரும்னு சொன்னால் அந்த 6 பேரும் செஞ்ச அநியாயத்தைலாம் நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி வந்துடும், அதெல்லாம் மார்க்கமாயிரும். ஒரு 6 பேர் தான் நல்லவங்களாக இருந்தாங்க, ஒரு 6 பேர் நல்லவங்களாக இல்லை. அப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு குலஃபாய ராஷிதீனை பின்பற்றுங்கிறீங்களே, இந்த ஹதீஸுடைய மீனிங் என்ன? ஒரு ஆட்சின்னு வந்துட்டாங்கன்னா அந்த கட்டுக்கோப்பு வேணும். கெட்டவனாக இருந்தாலும் நம்ம கட்டுக்கோப்பு செஞ்சுன்னா எதிரிகள் நம்மளை கைப்பற்றி நாசமாக்கிடுவாங்க. அந்த ஆட்சியை விட்டுறக்கூடாது. கட்டுக்கோப்பாக இருக்கணுமாக இருந்தால் அவங்க வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க, இஃப்திலாஃப் வரும், முரண்பாடு வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதில் இன்னொரு அறிவிப்பில் என்ன வரும்னு கேட்டால், ஒயின் அபுதன் ஹபஷியன், அவர் ஹபஷி அடிமையாக இருந்தாலும் பின்பற்றுங்கள்ங்கிறாங்க ஹலீஃபாவுக்கு. அப்போ ஹபஷி அடிமை இங்கே பின்பற்றுங்கள்ங்கிற யாராக இருக்கும்? 4 கலீஃபாக்கள் ஹபஷியா? அப்போ தலைவனாக வரக்கூடியவர்களை நீங்கள் பின்பற்றுங்கன்னு அர்த்தமே தவிர, அவங்க சில சட்டங்களை போடுவாங்க, நிர்வாகத்துக்காக சில முடிவுகளை எடுப்பாங்க, நீங்கள் அதுக்கு புரட்சி பண்ணிட்டு 2ஆக உடைச்சிட்டு போனீங்கன்னா நமக்கு பின்னடைவாயிரும். அப்போ ஹலீஃபாக்களுடைய நிர்வாக விஷயங்களில் ஃபாலோ பண்ணுவதை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தானே தவிர மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு உள்ள ஹதீஸ் இல்லை. அப்படி இருக்கும் என்று சொன்னீங்கன்னா அந்த 6 கலீஃபாக்கள் இருக்க 6 போக இன்னொரு 6 நல்ல கலீஃபாக்கள்னு இல்லாதவங்க அவங்களையும் பின்பற்ற வேண்டியதுன்னு வந்துடும். அவங்கள பின்பற்ற போனீங்கன்னா மார்க்கமே ஒன்றுமில்லை. அவங்கள்ட்ட சொன்னாங்கள்ல, நேரங்களில் இஷ்டத்துக்கு தொலை வருவாங்க, அப்படியான காலம் வரும்லாம் சொன்னாங்கல்ல. இந்த மாதிரியான அப்படியான ஆட்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? அதே ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் அர்த்தத்தை தப்பு பண்ணுறாங்க. ஹதீஸ் இருக்குது, அதனுடைய அர்த்தம் என்ன? கலீஃபாக்கள் மார்க்கத்தை சொன்னால் அப்படி ஏற்றுக்கணுங்கிறீங்க. இல்லை, 12 பேரும் ஏற்றுக்குறீங்களா? நீங்கள் ஒரு 6 பேரும், இந்த 6 பேருமே தப்பு செஞ்சுருக்கிறாங்க, மார்க்க தவறான தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு உங்கள் சொல்படி அவங்க 6 பேரும் கரெக்டாக சொல்லக்கூடியன்னு வச்சுக்கிட்டாலே இன்னொரு 6 பேர் இருக்காங்களே, நீங்களே நல்லவங்கன்னு அவங்கள சொல்ல மாட்டீங்களே.
அவங்கள எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? அப்போ இது அந்த ஃபாலோவை பற்றி குறிப்பிடலை. எந்த ஃபாலோவை குறிப்பிடுகிறது? ஒரு ஆட்சி அதிகாரம்னு வந்த பிறகு நாடு ரெண்டாயிரக்கூடாது என்று இருக்குமையானால் அவங்கள நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்கள், அந்த அர்த்தம் தான் அது கொடுக்கணும். அது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது ஜும்மாவில் 2 பாங்கு சொல்கிறோம்ல, அது என்ன தப்பா? நாங்கள் உஸ்மான் சொன்னதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி பேசுகிறார். இதுக்கு பதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அவர் பேசின பேச்சையும் அந்த பதிலையும் இணைச்சி போட்டிருக்கேன் பாருங்கள். 2 பாங்கு சொல்லக்கூடாது, சொந்த ஒரு பாங்கு தானே சொன்னாங்க. 2வது பாங்கு உஸ்மான் தான் உண்டாக்குனாங்க. அதனால உஸ்மான் தான் வேற, சல்லாசல நேர்வழிக்கான அடையாளமே ஹலீஃபாக்களின் சுன்னத்தையும் சேர்த்து பின்பற்றன்னு சொல்லியிருக்கிறாங்க. உஸ்மான் தான் பின்னால போனா சொர்க்கம் வர்றது கன்ஃபார்ம், ஒம்பினால போனா ஜெயிலுக்குள்ள கூட்டு போற. லிக்குல்லி நபியின் ரஃபீக்குன் ரஃபீகி ஃபில் ஜன்னத்தி உஸ்மான் இப்னு அஃபான். ஒவ்வொரு நபிக்கும் சொர்க்கத்தில் ஒரு நெருங்கிய தோழர் இருப்பார், என்னுடைய தோழர் உஸ்மான் தான் சொன்னான். அருமையானவர்களே, அதனால் அல்ஹம்துலில்லாஹ். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? தமாம்ல இருந்து கடையநல்லூர் உஸ்மான் பேசுங்க. சரி சரி, அதாவது ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லப்படுது, இது நபி வழியா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி இல்லையா? சரி, உஸ்மான் ஏன் அதை செஞ்சாங்கன்னு தெரியுமையா? கடையநல்லூரை சேர்ந்த உஸ்மான் அவர்கள் சவுதி அரேபியாவின் தம்மாமில் இருந்து கேட்டிருக்கின்ற கேள்வியை இப்போது நீங்கள் பார்த்தீர்கள். இவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா, ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை இருக்குல்ல, இந்த ஜும்மா தொழுகைக்கு நம்ம நாட்டிலையும் உலகத்தில் அதிகமான நாடுகள்லையும் பள்ளிவாசல்கள்லையும் 2 பாங்குகள் சொல்லப்படுகிறது. ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்றாங்க. ஒரு பாங்கு ஒரு ஒரு அந்த தொழுகைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. இன்னொரு பாங்கு இமாம் பயான் பண்ணுவதற்காக மெம்பர்ல ஏறுவார்ல, அந்த மெம்பர்ல ஏறி உட்கார்ந்த உடனே அப்போ ஒரு பாங்கு சொல்றாங்க. இதுதான் பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல நடைமுறையாக இருக்கிறது. ஆனா ஹதீஸ்ல நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி இருந்ததா? அதாவது தொழுகைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லிவிட்டு இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்ந்தவன இன்னொரு பாங்கு சொல்றாங்களே, இந்த மாதிரி 2மே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்ததா என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பாங்கு தான் இருந்தது. மற்ற தொழுகைகளுக்கு எப்படி ஒரு பாங்கோ அதே மாதிரி ஜும்மாவுக்கும் ஒரு பாங்கு தான் இருந்தது. ஒரு பாங்கு எப்ப இருந்தது? இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்றாரு பாருங்க, அப்ப சொல்ற அந்த ஒரு பாங்கு தான். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்றாங்களே, அந்த பாங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல இருக்கவே இல்லை. இது புகாரியில நீங்க வால்யூம்லயே இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஜும்மாங்கிற அத்தியாயத்துல நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இது இருக்கவே இல்லை, ஒரு பாங்கு தான். அப்ப அதுக்கு முந்தி ஒரு பாங்கு சொல்றாங்களே, அது பாங்கே கிடையாது, நம்ம பதில் கூட சொல்ல தேவையில்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 பாங்கு சொல்றாங்கல்ல, பாங்கு பிதஅத்து, அது வழிகேடு. 2வது பாங்கு தான் சுன்னத்து. அந்த பாங்குக்கு தான் பாங்குக்குரிய பதிலாம் நம்ம சொல்லணும். சரி, இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல மட்டும் இல்ல, அந்த புகாரில வரக்கூடிய ஹதீஸில் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலையும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான். இது ரசூலுல்லாஹ் காலத்துல மட்டும் இப்படி இருக்கலங்க, அபூபக்கர் காலத்திலையும் ஒரு பாங்கு தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் ஒரு பாங்கு தான். அப்பவெல்லாம் இந்த 2 பாங்கு சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கவில்லை. அதிலேயே தொடர்ந்து வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் போது ஜௌரா என்ற, ஜௌரான்னா அது ஒரு கடை வீதி, ஒரு இடம், பள்ளிவாசலை சேர்ந்தது இல்ல, பள்ளிவாசலுக்கு வெளியே ரோட்ல இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஜௌராங்கிற ஒரு இடத்துல போய்
இன்னொரு அறிவிப்பு ஜாதன் நிதாவு சாலிது, இன்னொரு அறிவிப்பு வந்து உஸ்மான் காலத்தில் அதிகமாக்கப்பட்டது அப்படின்னு அந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இது பள்ளிவாசல்ல பாங்க சொல்லலங்க, கடத்தெருவுல மக்கள்லாம் கூடி இருக்கிற இடத்துல போய் ஏன்பா நிக்கிறீங்க கிளம்புங்கப்பான்னு ஒரு அறிவிப்பு, நிதான்ற வார்த்தை தான் வருது. அந்த நிதாண்டா என்ன, அழைப்பு, ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறது. அப்ப இதுல என்ன கவனிக்கணும், இதுல நம்ம இவர் கேட்ட கேள்வி வேற, அது கேள்வி அப்புறம் வருவோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாங்க அதிகப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கிருவோம். நம்ம உஸ்மானை பின்பற்றுவது நம்ம கடமையா, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவது கடமையா? இதான் கொஸ்டின். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் வஹி வரும், உஸ்மான் ரலியல்லாஹு வஹி வராது. ரசூலுல்லாஹ் காலத்தோட மார்க்கம் பூர்த்தியாச்சு. அவங்க காலத்துக்கு பிறகு எந்த ஒன்னையும் கூட்டுறதுக்கோ மாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோமையானால் உஸ்மான் ரலியல்லாஹு செய்யட்டும் செய்யாம போகட்டும், அதை பத்தி நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவை என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் ஜும்மாவை அவங்க நடத்தி இருக்கிறாங்க, அவங்க நடத்தின ஜும்மாவுல வந்து ஒரு பாங்கு தான் சொல்லி இருக்கிறார்கள், நாமல் அதையே சொல்லுவோம், அது வெற்றி பெறுவதற்கு அது போதும், விதத்தை செஞ்சோம்னா வழிகேட்டில் கொண்டே விட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். இவர் கேள்வி என்னன்னு கேட்டா, நம்ம விளங்கின மாதிரி உஸ்மானியா விளங்கல, அவர் இடத்துக்கு தேவையில்லாம இன்னொரு பாங்க அதிகமாக்கினாரு அப்படின்றது அவருடைய கேள்வி. நாம என்ன செய்யறோம்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை வந்து நன்கு அறிந்தவர்கள், சஹாபாக்கள். அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் தக்கவாறு அந்த ஹதீஸை சரியான முறையில் நம்ம விளங்கணும். எப்படி விளங்கிடக்கூடாது, அவர் வந்து இன்னொரு பாங்க சொன்னாருன்னு விளங்கக்கூடாது. ஏன், ரசூலுல்லாஹ் ஒரு பாங்குன்னு அவர் காட்டி இருக்கும்போது அவர் போய் 2 பாங்க ஆக்குவாரா? யாருக்கா உங்களுக்கு வந்து லொஹருக்கு 4 ரக்காத்துன்னு இருக்கும்போது நீங்க 5 ஆக்குவீங்களா? நீங்க ஆக்க மாட்டீங்கன்னு அவர் எப்படி ஆக்குவாரு? அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு தானே அதை விளங்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தகுதியை பார்க்கணும். இவர் வந்து இப்படி செய்வாரா அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பாங்கு இருக்கும் பொழுது இவர் கண்டிப்பா 2 பாங்கு ஆக்கவே இல்லை. என்ன ஆக்குனாரு, கடத்தெருவுல ஒரு அறிவிப்பு செஞ்சார். இப்ப நீங்கள் போய் அறிவிப்பு செஞ்சிருப்போங்களே, எப்படி செய்யலாம்? ஏன்பா தொழுகைக்கு நேரமாச்சு ரோட்ல நிக்கிறீங்க, போகப்பா எல்லாரும் அப்படின்னு போய் ரோட்ல மைக்க கட்டி கத்துங்க, யார் வேணாண்டா, பாங்கு சொன்னார் நீங்க இருக்குது. அதுல இவங்க அதுக்கு வந்து பாங்குன்னு வியாக்கியானம் கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு கேவலப்படுத்தி, உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா ஒரு வணக்கத்தை உண்டாக்குனார்னு சொல்லி அவர் மேல பழிய போட்டு, ஒரு அறிவிப்பு அதிகமானது. ஒரு அறிவிப்பு வந்து சரி பாங்கு சொல்றது பள்ளிவாசல சொல்லியிருப்பார்ல அவரு, நீங்க சொல்றபடி பாங்கா இருந்தா பள்ளிவாசல அவர் சொல்லியிருப்பாரு, பள்ளிவாசல சொல்லாம கடத்தருவுல போய் சொன்னாரு. அப்ப கடத்தருவுல போய் என்னத்தை சொல்லுவாங்க, கடத்தருவுல விரட்டி விடுவாங்க எல்லாத்தையும், போங்க பள்ளிவாசலுக்கு. இது செஞ்சார். மெம்பர்ல ஏறுற வரைக்கும் லேட் ஆகி வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப மக்கள் லேட்டா வந்தா யாருக்கு பயான் பண்றது, ஆளுக்கு வரலங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, போய் ரோட்ல போய் நிக்கிறவங்க விரட்டிட்டு வாப்பான்னு சொல்லியிருப்பாரு. அது ஏதோ போய் அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. இப்படி விளங்கிட்டோம்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னத்தை பேணினார்னு வந்துடும். சுன்னத்துக்கு மாத்தமா செய்யல. ஏன்னா கடத்தருள் நடந்திருக்காது. கடத்தருள் போய் நின்று யாரும் வாங்க சொல்ல மாட்டாங்க. கடத்தருள் நிக்கிற மக்களை விரட்டி விடுற மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. தொழுகைக்கு நேரமாச்சு போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி சொல்லுவது வந்து ஒரு இபாதத்துல வராது. சும்மா ஒரு நண்பர் நிக்கிறாரு, தொழுகைக்கு நேரமாச்சு போகல, அப்ப கேட்டா பாங்குன்னு வந்துருமா? அது இது பாவமாகுமா? அப்ப நம்ம அந்த ஹதீஸை வந்து இந்த மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்றதுக்கு ஒரு மதீன் அனுப்பி பாங்கு சொன்னாரு அப்படின்னு விளங்காம, ஒரு மக்களை வந்து போய் பள்ளியாசலுக்கு போறதுக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, கடத்தரவுல செஞ்சாங்க, கடத்தரவோடு தெளிவாங்க வருது அப்படின்னு நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னா உஸ்மான் ஏன் இந்த தப்பை செஞ்சாருங்கிற கேள்வியே வராது. உஸ்மானும் சுன்னத்துப்படி நடந்தாரு அப்படி சொல்லிட்டு போங்க. அதான சஹாபாக்களை கண்ணியப்படுத்துற விதம். இது ஏன் இப்படி வருது என்று கேட்டால், இவங்க அறியாமையினால 2 பாங்கன்னு உண்டாக்கிட்டாங்க. ஹதீஸ்ல இல்ல, எடுத்துக்காட்டு முழிக்கிறாங்க. என்னமாவது செஞ்சு நியாயப்படுத்தணுமே, ஏதாவது ஒரு லூப் லைன் கிடைக்குமா, ஏதாவது ஒரு சுமை தாங்கி கிடைக்குமா, யார் தலையில வச்சு விட்டு தப்பிச்சுக்கலாமா அப்படின்னு தேடி பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு தலையில பழிய போட்டிருக்கிறாங்க. இதை விட என்ன பண்ணிருக்கனே, சரி காலகாலமா நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஹதீஸ பாக்குறோம் இல்லன்னு தெரியுது விட்டுருவோம் அப்படின்னு மாத்த வேண்டியதானங்க. அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே மாத்துறதானே ஒரு முஃமினுடைய வேலை.
அறியாமை காலத்துல 100 மசாலா பப்பரத்தியார் அம்மானை படிக்கிற காலத்துல தெரியாம செஞ்சு விட்டோம். குர்ஆன் தமிழ்ல இல்ல செஞ்சு விட்டோம். புகாரி மொழிபெயர்ப்பு வரல செஞ்சு விட்டோம். இப்ப வந்துருச்சுல, படிக்கிறவங்கள கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுல, அதுக்கு தகுந்தவாறு மாத்திக்கிற வேண்டியதானே. இதை செய்யாம உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மேல பழிய சுமத்தியாச்சு நம்ம செஞ்ச தப்ப உறுதியாக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கொஸ்டின் வருதே தவிர உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யல, இன்னொரு பாங்கையெல்லாம் அதிகப்படுத்தவெல்லாம் கிடையாது என்பதுதான் அவர்களுக்கு உரிய கண்ணியத்துக்கு ஏற்றவாறு கொடுக்கக்கூடிய விளக்கமா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விக்கு இடமில்லை. அப்போ இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி, இது முக்கியமானது முடிச்சிடறேன். என்கிட்ட ஜமாத்துல் உலமா சபை தலைவர் சொல்லும்போது அது ஒட்டுமொத்த அனைத்து சுன்னத் ஜமாத்தினுடைய ஒரு வாதமாகி விடுகிறது. அதை நம்ம வந்து லேசாக விட்டு போகக்கூடாது, விரிவாக தான் நம்ம சொல்லணும். அடுத்து ஒரு வாதத்தை அந்த மக்கள்கிட்ட வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் பிதஅத்துங்கிறீங்களே, குர்ஆனை தொகுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தானே, ரசூலுல்லாஹ் அந்த குர்ஆனை தொகுத்து வந்தாங்க. அதை அப்போ நீங்கள் அதை பிதஅத்துன்னு குர்ஆனை ஏற்றுக்கிறாதீங்க கேட்குறாரு. அது பிதஅத்தாக இருக்கும்னு சொன்னால் குர்ஆனை நீங்கள் என்ன செய்ய நிராகரிக்கணும். ஏன் இந்த குர்ஆனுங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தைய புஸ்தகமாக ஆக்கி தந்தது யார்? உஸ்மான் தானே செஞ்சாங்க. அவர் செஞ்சதை நீங்கள் இப்படி ஏற்றுக்கிட்டீங்க, அது பிதஅத் தானே. உஸ்மான் செஞ்சது பிதஅத் தான், அந்த பிதஅத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துப்பட சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கு நம்ம இணைஞ்சிருக்கோண்டா. ஏற்கனவே வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது வந்து தப்பாக விளங்குறீங்க, அது பிதஅத்தில் வராது என்று விளக்கி இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்பதையும் அதுக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அடித்த விளக்கத்தை நீங்கள் பாருங்கள். எல்லாம் சொன்னது தான். ஜமாத்துல் உலமாவில் என்ன செய்ய மாட்டாங்கிறான சுன்னத் ஜமாத் ஆளுக்கு வந்து நம்ம ஒன்று சொன்னோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மறுப்பு அவங்க சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நாம் ஒரு மறுப்பு சொல்லுவோம், அது பார்க்கவே மாட்டாங்க. அப்டேட்டு கிடையாது. அதையே திருப்பி சொல்கிறாங்க. நம்ம இப்படி சொல்கிறோமே, இதுக்கு அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சொல்ல எடுபடாத, அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க, சிந்திக்கிறவங்க அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு அந்த குர்ஆன் தொகுத்தது சம்மந்தமாக என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்லியிருக்கிறோம்ல, அந்த பதிலுக்கு பதிலாக சொல்லுங்கள். அதை பாருங்கள். அர்த்தம் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாதது, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத பிற பிதஅத்தா பார்க்கிறது கேட்கறதுக்கு அழகான வார்த்தை மாதிரி தெரியுது. குர்ஆன் இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பிலே ரசூலுடைய காலத்தில் இல்லை, அதனால அது வழிகேடா? இன்னைக்கு நாம வச்சு கையில வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறோமே, இது மாதிரி குர்ஆன் ரசூலுடைய காலத்தில் இல்லை. சித்திக் நாயகத்துடைய காலத்திலே, அதுக்கு பிறகு முயற்சியிலே பின்னால் அது தொகுக்கப்பட்டது. பிதஅத்தா இல்ல பிதஅத்து வழிகேடா? இல்ல வழிகேடு நரகமா? பிதஅத்துனா என்ன அர்த்தம்? ரசூலுடைய காலத்தில் இல்லாததுன்னு அர்த்தம் வைக்க கூடாது, அது தப்பு. அது ரசூலுடைய காலத்தில் இல்லாததுன்னா நம்ம குர்ஆன் வச்சு ஓதுறதே பிதஅத்து, நரகத்துக்கு கொண்டு போகும்னு அதனுடைய விளக்கம் அப்படி வந்துடும். இது ஒரு நல்ல கேள்விங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, குர்ஆன்ல இருந்தா தான் மார்க்கம் நம்ம செய்யணும், இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லு அல்லது செயல் அல்லது அங்கீகாரம் இது இருந்தா தான் அது மார்க்கம்னு சொல்லிடுறோம். இப்ப என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, அப்ப குர்ஆன் ஹதீஸ் இல்லாம பல விஷயங்களை மார்க்கம்னு நீங்களும் ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்களே நம்மள்ட்ட கேட்கறாங்க. நாங்க பிதஅத் செய்யறவங்க அதை ஏத்துக்கிறாதவங்க அவங்க போயிட்டு போறாங்க. நீங்க கொள்கை என்ன வச்சுக்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தாங்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடியவங்க நீங்களே என்ன பண்றீங்கன்னா, இந்த குர்ஆன் புக் வச்சிருக்கோம்ல, இந்த குர்ஆனை நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். இந்த குர்ஆனை வந்து புக்கா ஆக்கணும் ரசூலுல்லாஹ்வா? அல்லாஹ் புக்காவா கொடுத்தான்? அல்லாஹ் புக்கா கொடுக்கல. ஜிப்ரீல் ஒரு புஸ்தகமா கொடுத்து இதை முகமது கொடுத்துருவான் புஸ்தகமா கொடுத்தான்ல, புக்கா கொடுக்கல. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவது உட்கார்ந்து எழுதி இந்த அண்ணன் கொடுத்தாங்களா? புக்கா கொடுக்கல. அவங்களுக்கு எழுதவும் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யாது? எழுதவும் தெரியாது. அப்ப குர்ஆன் எப்படி நமக்கு வந்துச்சு? குர்ஆன் வந்து ஒளி வடிவமா தான் வந்துச்சு, வரி வடிவமா வரல. வரின்னா எழுத்து வடிவமாக குர்ஆன் நமக்கு தரப்படல. ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டுவார், ரசூலுல்லாஹ் உள்ளத்துல பதிஞ்சிரும். அவங்க சஹாபாக்கள் ஓதி காட்டுவாங்க, சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. சில நேரங்கள்ல எழுதவும் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? வசனங்கள் வந்தா இது இந்த அதுல எழுதிக்கிறங்க, இதுல எழுதிக்கிறங்கன்னு பாதுகாக்கிறதுக்கு செய்வாங்க. இப்ப என்ன அவங்க கேட்கறாங்கன்னு கேட்டா, இந்த எழுத்து வடிவத்துல கொண்டு வந்தது வந்து பின்னாடி தானே இப்படி புக்கு மாதிரி தொகுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அதையா நீங்க குர்ஆன் ஏத்துக்கிட்டீங்க
இப்ப நம்ம குர்ஆன் வச்சிருக்கிறோம்ல, இந்த மெத்தட்ல ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட தரலையே, அவங்க வாயினால ஓய்த்தானே காட்டினாங்க, அவங்க கையால எழுதலையேன்னு கேட்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை விளங்கி கொள்ளணும். அதாவது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல 100% வணக்கமாக மட்டும் இருக்கும். சில காரியம் தஸ்பீஹ் செய்யறோம், தொழுகிறோம், அது 100% வணக்கமா மட்டும் இருக்கும். சில காரியங்கள் 100% வணக்கம் இல்லாம இருக்கும். இந்த மைக் இருக்கு, இது வணக்கமா? இது 1% வணக்கமே இல்லை, இது வணக்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது, இது மைக் அவ்வளவுதான் வணங்குதா, அப்படிப்பட்டதா இருக்கும். சில காரியங்கள்ல வணக்கமும் வணக்கம் இல்லாத மிக்ஸ் ஆயிருக்கும். பிரிச்சு பார்த்தோம்னா அதுல சில வணக்கமும் கலந்திருக்கு, சிலதுல வணக்கம் இல்லாதும் கலந்திருக்கும். இப்படி பிரிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது. 100% வணக்கமா இருக்குன்னு வைங்க, அந்த காரியங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வோ ரசூலோ சொன்னா தான் அதை ஏத்துக்கணும். சுப்ஹானல்லாஹ் சொல்றோம் பதிலா ஒருத்தர் இன்னொரு திக்கரை சொல்லி தர்றாரு, இது ஏத்துக்கிற முடியாது. ஏன்? அல்லாஹ் சொன்னா சொல்லு, ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லு, நீனா சொன்னா ஏத்துக்கிற முடியாதுன்னு போயிடலாம். ஏன்? அது 100% இபாதத்து. இது மைக் இருக்குது, வாட்சி கட்டுறது இருக்குது, இதுல இபாதத்துக்கு 1% கூட சம்பந்தம் கிடையாது, லட்சத்துல 1% கூட சம்பந்தம் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் செஞ்சுட்டு போங்க, அவ்வளவுதான். ஹராமா இல்லாத பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுங்க, வாட்சி கட்டினா கட்டிட்டு போங்க, கட்டாம போயிருங்க, இது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு வந்துடும். சில காரியங்கள் தீன துன்யாவுல மிக்ஸ் பண்ணி செய்யறது. உதாரணமா தொழுகிறது மார்க்கத்தில் உண்டு, சரியா? பள்ளிவாசல் மார்க்கத்தில் உண்டு, பள்ளிவாசல்ங்கிற கான்செப்ட். இந்த பள்ளிவாசலைய நம்ம அழகா பில்டிங் கட்டி ஒரு ஃப்ளோர் போட்டு அடுத்து ஒரு மாடி ஏத்தி அடுத்து ஒரு மாடின்னு ஏத்துறோம். இது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. இது ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படியா இருந்துச்சு? இல்ல. ஆனால் எது இருந்துச்சு? பள்ளிவாசல்ங்கிற அந்த கான்செப்ட் இருந்துச்சு, பள்ளிவாசல்ங்கிற ஒரு அடிப்படை இருந்துச்சு. மெட்டீரியல் காலத்துக்கு காலம் மாறும். அந்த பள்ளிவாசல் கட்டக்கூடியது கீத்து இருக்கிற காலத்துல கீத்தை கொண்டு கட்டுவாங்க, காங்கிரீட் வந்த காலத்துல காங்கிரீட்டை கட்டுவாங்க. இது மார்க்கத்தை கொண்டு மாறுவது இல்லை. ஏன் அப்படி சொல்றோம்? வீடு தானே மாத்திக்கிட்டோம், பள்ளிவாசல் மட்டும் மாத்தணும். குடிசை வீடு கட்டணும், இப்ப எதுல வீடு கட்டுறோம்? இது வகி வராம மாத்திக்கிறோமே. இந்த காரியத்தை செய்வதற்கு அல்லாஹ் ரசூல் சொல்ல தேவையே கிடையாது. அந்த காலத்துல ஓலையில வீடு கட்டினான், பண ஓலையில வீடு கட்டினான். அதுக்கு அடுத்த காலத்துல என்ன பண்ணிட்டோம்? இப்ப காங்கிரீட் வீடு கட்டுறோம். வீடு எப்படி காங்கிரீட் வீடு நம்ம வசதிக்கு மாத்திரமோ அதுக்கு தகுந்தவாறு பள்ளிவாசலுடைய மெட்டீரியலை மாத்திட்டோம். மெட்டீரியல் தான் மாறுதே தவிர பள்ளிவாசல்ங்கிற தொழுவதற்கு உள்ள காரியங்கள் இருக்குல்ல, அந்த செட்டப்ல மாற்றம் கிடையாது. அதுதான் பள்ளிவாசல். அது குடிசையா இருந்தாலும் அந்த நன்மை தான், பில்டிங்கா இருந்தா அந்த நன்மை தான். இந்த பில்டிங் இதுகளை எல்லாம் இதை பிதஅத்துன்ற கூடாது, இதை என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரி கட்டடம் கட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அட இந்த மாதிரி கட்டடம் கட்டுறது மார்க்கம்டா கட்டுறோம். குடிசையில தொழுதால் கம்மியான நன்மை, காங்கிரீட்ல தொழுதால் கூடுதல் நன்மை தான் நாங்க கட்டுறோம். இது வசதி, வெயிலும் மழை படாம எங்களுக்கு ஒரு கூரை வேணும். அவரவர்கள் காலத்தில் எந்த கூரை கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி செட்டு கிடைக்கிற காலத்தில் செட்டை பயன்படுத்துவாங்க, இரும்பு கிடைக்கிற காலத்தில் இரும்பை பயன்படுத்துவாங்க, மண்ணு கிடைக்கிற காலத்தில் மண்ணை பயன்படுத்துவாங்க. அதுவும் கிடைக்காத முந்தின காலத்தில் ஒரு கூடாரத்தை பயன்படுத்திருப்பாங்க, துணியை கூட போட்டிருப்பாங்க. அது பள்ளிவாசல் தான். ஒரு இடத்த வாங்கி பந்தல் போட்டா பள்ளிவாசல் இல்லையாது. அப்ப இந்த பள்ளி நம்ம என்னத்தை விளங்கணும்? இதுல இதை பிரிக்கணும். ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா இதுல தீன் எது? அதுல உள்ள அந்த அமைப்புகளும் அந்த தொழுகிறது தான் தீன். இந்த கட்டணம் எது? துன்யா கலந்துருக்குது. துன்யாவும் தீனும் மிக்ஸ் ஆகி போயிருக்கிறது. அந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் இருக்கு. விரும்பினா ஒரு மாடி கட்டுங்க, விரும்பினா 2 மாடி கட்டுங்க, விரும்பினா மண்ணுல கூட கட்டுங்க, விரும்பினா கூரைகளோட கட்டுங்க. ஆனா பள்ளிவாசலுக்குன்னு சில ரூல் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணணும். அது தொழுகை நடத்தணும், கிப்லாவை நோக்கி இருக்கணும், உருவப்படங்கள் இருக்கக்கூடாது, வீண் வச்சு பேசக்கூடாது. இது பள்ளிவாசலுக்குன்ற உள்ள விதிகள் இருக்குல்ல, அந்த விதிகள் இருந்தால் அதுக்கு பேர் பள்ளிவாசல். மெட்டீரியலை வச்சு இந்த பள்ளிவாசல் பேர் மாறாது. இப்படி நீங்க விளக்கிட்டீங்கன்னா, இதுல ஒருத்தர் இப்படி கேட்கிறாரு, இந்த மாதிரி பெரிய மணாரால வச்சு பள்ளிவாசல் கட்டிருக்கிறீங்களே, இது பிதஅத்து இல்லையான்னு ஒருத்தர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது பிதஅத்து இல்லதான். ஏன் இல்லங்கிறோம்? இது இதுக்குன்னு ஒரு நன்மை நாங்க சொல்லல, பள்ளிவாசலுக்கு தான் நன்மை. மெட்டீரியல் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மெட்டீரியல் மண்ணா இருந்தாலும் அந்த நன்மை தான், குடிசையா இருந்தாலும் அந்த நன்மை தான். அவ பள்ளிவாசல்ங்கிறதுனால இபாதத்து. இந்த பில்டிங்குகள் எல்லாம் வசதிகளை பொறுத்து காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளா தீர்மானிக்கிறது. நம்ம வீட்டை கட்டுற மாதிரி காங்கிரீட் வீடு கட்டக்கூடிய காலத்தில் பள்ளிவாசலும் காங்கிரீட்லாம் கட்டுவான். குடிசை வீடு இருக்கிற காலகட்டத்தில் பள்ளிவாசலும் குடிசையா தான் இருக்கும். அவங்கவுங்க அது மாதிரி உள்ள விஷயம். அதே மாதிரி இந்த குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும்
அதுல இபாதத்து எது? இபாதத்து எது? ஓதுறதா இபாதத். குர்ஆன்ல எது இபாதத்து? இது குர்ஆன் வச்சுக்கணும் பேச்சுக்கு. இது ஒரு 50 வாங்கி நான் வீட்டுல வச்சுக்கிட்டேன், எனக்கு நன்மை ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்குமா? இந்த மூட்டு வச்சுக்கிறேன்னு வச்சாலுக்கு என்னடா வச்சதுக்கா நன்மை கிடைக்கும்? வச்சது கிடைக்காது. எது கிடைக்கும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாயினால நான் சொல்றேன். இப்ப அல்ஹம்துக்கு 50 நன்மை கிடைச்சு போயிடும். அல்ஹம்துல 5 எழுத்து இருக்குல்ல, இல் ஹா இம்துன்னு 5 எழுத்து இருக்கா, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ஆச்சா? அல்ஹம்துக்கு 5 நன்மை கிடைச்சு 50 நன்மை கிடைச்சு போயிடும் வாயினால சொன்னா. 1000 அல்ஹம்து எழுதி அடுக்கி வச்சிருக்கான் ஒருத்தன், அது மாதிரி அல்ல மல்டிப்ளை பண்ணி கணக்கு பண்ணி தரமான நன்மைய தரமாட்டாங்க. அது இபாதத்து கிடையாது. பேப்பரா வைத்துக் கொள்வது இபாதத்து கிடையாது, ஓதுவதுதான் இபாதத். அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ங்கிறது என்ன நீ விளக்கணும். குர்ஆன்டா எது? அந்த ஓசை தான் குர்ஆன். எந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாயிலிருந்து சவுண்ட் வருது அதுதான் குர்ஆன். அப்படித்தான் ஜிப்ரீல் ஓதுனார், அப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, அதுதான் குர்ஆன். அந்த எழுத்து குர்ஆனா? எழுத்து குர்ஆன் கிடையாது. ஏன்? எழுத்துக்கள் அந்த உச்சரிப்பை காட்டுவதற்கு ஏற்றவாறு காலத்துக்கு காலம் மாற்றிக் கொள்வார்கள். அந்தந்த காலத்துல அந்த உச்சரிப்பு வர்ற மாதிரி என்ன எழுதுவாங்களோ அது மாதிரி எழுதிக் கொள்வார்கள். புரிஞ்சு கொள்வதாக இருந்தால் அந்த நம்ம அரபியை விட்டுருவோம், தமிழுக்கே வருவோம். தமிழ்ல இப்ப உள்ள தமிழ் எழுத்து நீ படிப்பீங்க, புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கீங்க. திருக்குறள் புத்தகத்தை உங்களுக்கு வாசிக்க முடியும். திருக்குறளுடைய ஒரிஜினல் உங்களுக்கு வாசிக்க இயலுமா? வாசிக்க இயலாது. திருக்குறள் பிரதியுடைய வள்ளுவர் எழுதினார்ல அந்த திருக்குறள் உங்களுக்கு வாசிக்க இயலுமா? வாசிக்க இயலாது. அந்த திருக்குறள் வேணும்னா நீங்க தஞ்சாவூருக்கு போங்க, அங்க சரஸ்வதி மகால்னு ஒண்ணு இருக்கிறது. அங்க பழங்காலத்து ஓலைச்சுவடி எல்லாம் வச்சிருக்கிறான். அதுல திருவள்ளுவருடைய திருக்குறளும் இருக்குது. அப்படி கண்ணாடி கொண்டு அப்படி விரிச்சு வச்சிருப்பான். அதுல ஒரு வரி வாசி கொடுங்க பார்ப்போம். ஆனா தமிழ் தான் அது. அது என்னது? அது தமிழ் தான். அந்த காலத்தில் அந்த எழுத்து அப்படிதான் இருந்திருக்கு, தமிழ் எழுத்து. அதுல ஒரு எழுத்து கூட நம்ம காலத்துல உள்ள மாதிரி இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த எழுத்துல புள்ளியே இருக்காது. இக்க நான் புள்ளி வைக்கிறீங்கல்ல, அந்த காலத்துல புள்ளி வச்சா ஓட்டையா போயிடும். அதுக்கு புள்ளி இல்லாம எழுதுனாங்க. ஆணினால குத்துறது தானே, மை கிடையாது இல்லங்க, எழுத்தாணி வச்சு குத்துறது. காணா போட்டு குத்துறான்னு வைங்களேன், மூணு ஓலையை ஓட்டையாக்கிடும். அப்ப அதனால என்ன செய்யக்கூடாதுன்னு வச்சிருந்தா புள்ளியே எதுக்குமே புள்ளி இருக்காது. காணாமானா எல்லா எழுத்துமே வேற மாதிரி கண்ணா பின்னாடி கிடக்கும். அது யாராலையும் வாசிக்க இயலாது. இப்ப கூட கல்வெட்டுகள்லாம் இருக்கு பாருங்களேன். ராஜாக்கள் காலத்துல கல்வெட்டு இருக்கிற நேரத்தை வாசிக்க முடியுதா? வாசிக்க முடியாது. ஆனால் அந்த கல்வெட்டை அந்த பாஷையை தெரிஞ்சவன், பழங்கால பாஷையை தெரிஞ்சவன் வாசிச்சான்னா அந்த சத்தம் உங்களுக்கு விளங்கும். அந்த திருக்குறளை எடுத்து வைத்துக் கொண்டு அதை உங்கள்கிட்ட காட்டினா உங்களுக்கு விளங்காது. அவனை வாசிக்க சொன்னா ஆகார முதல எழுத்தெல்லாம் கரெக்டா வழங்கிடும். அப்ப எது திருக்குறள்ங்கிறது? அந்த ஓசை தான் குறள். இந்த எழுத்து அது காலத்து காலம் மாறும். இந்த எழுத்தை மாறி போயிடும். நமக்கு தெரிஞ்ச தமிழ்ல எத்தனை எழுத்து மாறி போச்சு. அந்த காலத்துல லையன்னா போட்டானா அப்படி ஒரு கொம்பு மாதிரி போட்டு போடுவான். நம்ம எல்லாம் படிக்கிற காலத்துல என்ன இருந்துச்சு? லையன்னா நையன்னா இருக்க, அது இப்படி போட்டான். இப்படி ஒரு கேள்விக்குறி மாதிரி ஒண்ணு போட்டு ஒரு நானாவை போடுவான், அதான் நையன்னா. ஒரு கேள்விக்குறி மாதிரி போட்டு லானாவை போடுவான், அது லையன்னா. அந்த இடத்துக்கு பிள்ளைகிட்ட கேட்டா கிறுக்கி இருக்குமா? இந்த நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுதாது. இப்ப என்ன செய்யறான்? 2 கொம்பை போட்டு லானாவை போடுறான் யூனிஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி. அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முந்தின எடுத்து வாசிக்க முடியல. 20 வருஷத்துக்கு முந்தின புத்தகங்களை கொடுத்தால் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முடியாது? வாசிக்க முடியாது. இப்ப நீ என்ன பார்க்கணும்? குர்ஆன் என்பது எது? இந்த எழுத்தா ஓசையா? எழுத்து. அது மாறல. அதுல மாற்றம் செய்யதானே பிதஅத் வரும். எதுல மாற்றம் செய்யல? நீங்க புஸ்தகமா வச்சுட்டு போங்க, சிடியா வச்சுட்டு போங்க, ஆடியோல பதிவு பண்ணி டேப் ரெக்கார்ட்ல வீடியோ ஆடியோ ஒளிநாடகங்களை கூட வச்சுட்டு போங்க. என்னன்றது வாசிக்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதான் குர்ஆன். அது மாறுனுச்சா? அப்ப இந்த குர்ஆன்ங்கிற அந்த புஸ்தகத்துல 2 சேர்ந்து இருக்கிறது. ஒன்னு இபாதத், இன்னொன்னு இபாதத் அல்லாது. இபாதத்து எது? அந்த சத்தம். இபாதத் அல்லாது எது? அந்த மைய அந்த பேப்பர். இபாதத் அல்லாது அது எதுல வேணாலும் பாதுகாப்போம். உங்களுடைய ஆவணங்களை ரெக்கார்டை எப்படி பாதுகாப்பீங்களோ அந்த மாதிரி என்ன செய்வீங்க? எடுத்துக்கொண்டு பாதுகாத்துக்கிறீங்க. இது அல்லாஹ் ஒரு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. எந்த ஒன்றையுமே அவங்கவுங்க வாழுகிற காலத்தில் எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி பாதுகாத்துக் கொள்வார்கள். இப்ப நீங்க என்ன விளங்கணும்? குர்ஆன்ல இந்த மாதிரி பேப்பர்ல வச்சு இங்கு வச்சு அடிச்சு இப்படி தர்றது ரசூலுல்லாஹ் சொல்லலாம். ஆனால் அது நாங்க இபாதத்து நாங்க சொல்லல. குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு இப்படி எழுதி வச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா இன்னொரு 10 வருஷத்துல இதெல்லாம் இல்லாம போயிடும். இல்லாம போயிருமா இல்லையா? 10 வருஷத்துல இதெல்லாம் இருக்காது. இப்ப நீங்க வச்சுக்கிற குர்ஆனே இருக்காது. 25 வருஷத்துக்கு பிறகு இந்த குர்ஆனை ஒருத்தர் வாசிக்கவே தெரியாது. எல்லாம் என்னவா போயிடும்? எல்லாம் கம்ப்யூட்டர் யுகமாயி போயிடும்.
எல்லாம் ஒரு சிப்பில் அடங்கி போயிடும். எல்லாம் ஆர்டிஸ்டில் போட்டு ஸ்கிரீன்லாம் பார்க்க முடியும். அது ஸ்லேட்டு பேனா இதெல்லாம் எல்லாம் போச்சு இப்பவே. அப்ப ஒரு காலத்துல என்ன ஆயிரும், இதுல பாதுகாத்ததுக்கு பதிலா இதுல செல்போன்ல பாதுகாப்போம். செல்போன்ல படுத்த படிக்கிறான் குரானே, இப்படி போறான் ஓடிட்டு இருக்கு குரான், படிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரியாக மாறி போன பிறகு இது இப்ப குரானா இருக்காது, இது யாருக்கும் தெரியாம போயிடும். அப்ப அது வந்து பிதத்துக்க கூடாது. ஏன்? நவீன வசதிகள்ல நம்ம வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு அதை மாத்தி வச்சுக்கிறோம். வாசிக்கிறது தான் குரான், நல்லா விளங்கிக்கணும். குரான்ல உள்ளது என்னது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொன்னாங்க. நீ வச்சுக்கிற குரானை எப்படி வாசிப்ப? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிப்ப. தீனு மாறல, மேட்டர் அவ்வளவுதான். நீ பேப்பரா வச்சுக்க, வேற அட்டையா வச்சுக்க, நீங்க என்ன வேணா வச்சுக்க, ஸ்கிரீன்ல கூட போட்டு படத்தை போட்டு காட்டு. ரசூலுல்லாஹ் என்னென்ன வாசிச்சாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிச்சாங்கல்ல, நீ என்னென்ன வாசிப்ப? நீ பேப்பர் வச்சு எப்படி வாசிப்ப? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன மாறி போய் ஒன்னும் வரலையே? ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்டாங்க, நீனும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கற ஒண்ணு மாறவே இல்லையே, மார்க்க மாறலையே. எது மாறி இருக்கு? மெட்டீரியல் மாறி இருக்கு. ஓலை பேப்பரா போச்சு, பேப்பர் இன்னும் நாளைக்கு மாறு. எலும்புல எழுதுனாங்க, இன்னைக்கு எலும்பு வந்து பேப்பரா போச்சு. மெட்டீரியல் மாறும், இங்கு மாறும், எழுத்துற டிசைன் மாறு. அதெல்லாம் மாறினதுனால இபாதத்துல கை வச்சுட்டோமா நம்ம? இபாதத்தை ஒண்ணும் கூட்டிடல. அதனால பள்ளிவாசல் கட்டுறது, குரானை எழுதுறது, அச்சிடுவது, கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கிறது, இதெல்லாம் இபாதத்து கிடையாது. இபாதத்துக்கு துணை செய்யக்கூடிய உலக பொருள்கள், இபாதத்துக்கு துணை செய்யக்கூடிய உலக பொருள்கள் தான் மாறி இருக்கே தவிர இபாதத்து என்ன மாறிடுச்சு? அந்த குரானை அவங்க எப்படி ஓதுனாங்க, நீங்க இந்த குரானை வேற எப்படி ஓத போறீங்க? ரசூலுல்லாஹ் காலத்து குரானை எப்படி ஓதுனாங்களோ அப்படித்தானே உங்க குரானை ஓத போறீங்க. இதான் மேட்ரு. அந்த காலத்துல ஜேர் ஜபர் கிடையாது, அது சஹாபாக்கள் ஜேர் ஜபர் உண்டாக்கல. ரசூலுல்லாஹ் காலத்துலயும் ஜேர் ஜபர் கிடையாது. பல வருடங்கள் 300 வருஷம் வரைக்கும் ஜேர் ஜபர் கிடையாது. 300 வருஷத்துக்கு பிறகுதான் என்ன பண்ணுது, வெளிநாடுகள், அரபு அல்லாத நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாம் போன பிறகு அவங்களுக்கு இலக்கணம் இல்லாம வாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடை போட்டு வாசிக்கிறேன்னு உண்டாக்குனாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி குரானை மாத்தி, சஹாபி கூட மாத்தல. இது 300 ஆண்டுக்கு பிறகு மாத்தினாங்க. இந்த எழுத்தை கொண்டே சஹாபிட்ட கொடுத்தா முழிப்பாரு, நம்ம வச்சுக்கிற குரானை கொடுத்தா என்ன முழிப்பாரு. அவர் வச்சிருந்த குரான் நம்ம வச்சு பார்த்து நம்ம முழிப்போம். அந்த குரான் தாஸ்கண்ட்ல இருக்குது. நீங்க நம்ம குரானுடைய தமிழாக்கத்தை எடுத்து பாருங்க. அதுல இந்த தாஸ்கண்ட் நகரத்தில் உள்ள மூல பிரதியை போட்டிருக்கோம். நம்முடைய தமிழாக்கம் இருக்குல்ல, அதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதான் அந்த காலத்தில் உள்ள மூல பிரதியில் ஒரு படத்தை கடை வைப்போம். குரானை சரளமா ஓத தெரிஞ்சாலு அதுல உள்ள ஒரு வரி உங்களுக்கு வாசிக்க இயலுமா? அந்த எழுத்து இப்ப இல்ல. சஹாபாக்கள் காலத்துல, உஸ்மான் காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து இருக்குது, அந்த எழுத்து இப்ப கிடையாது. அந்த எழுத்துல இப்ப எழுதுனா உங்களுக்கு வாசிக்க முடியாது, எனக்கும் வாசிக்க முடியாது, யாருக்கும் வாசிக்க முடியாது. அந்த எழுத்த தனியா படிப்பு இருக்குது, பழங்கால எழுத்துக்களுடைய படிப்பு. அதை எவன் படித்திருக்கிறான் அவனுக்கு தான் வாசிக்க முடியும், இல்ல அந்த காலத்துல பிறந்த மக்களுக்கு வாசிக்க முடியும். அதனால இதெல்லாம் சில ஆளுக்கு இப்படிலாம் வச்சுட்டு என்ன செய்யறாங்க, இந்த நவீன சாதனங்களை பயன்படுத்துற கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செய்யறதுனா நாங்க 3ஆம் பாத்தியா ஓதும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேட்ச் பண்றாங்க. இது ஒன்னாவுமா? 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா நீ இபாதத்துன்னு ஓதுற, இதனுடைய நன்மையை எங்க பாப்பாவுக்கு சேர்க்க போறேன், எங்க அத்தாவுக்கு சேர்க்க மார்க்கத்தை மறுமையில் நன்மை கிடைக்கும்னு நினைக்கிற, அதுவும் இது ஒன்னா? அந்த வித்தியாசம் விலையும் சொல்லணும். அதனால 100% இபாதத்தாக இருந்தால் அதுல அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்க வேண்டும். 100% இபாதத்து இல்லாமல் இருந்தால் அது நம்ம ஹராம் இல்லாத எந்த காரியம் செஞ்சு கொள்ளலாம். இபாதத்துக்கு துணை செய்யக்கூடிய விஷயங்கள் அதுல கலந்து இருக்குமையானால் ரெண்டா பிரிக்கணும். இதுல இபாதத்து என்ன, துணை செய்யறது என்ன? இபாதத்துல கூட்டக்கூடாது, துணை செய்யறது வசதி போல அமைத்துக் கொள்ளலாம். விரும்புனா செட்டு போட்டுக் கொள்ளலாம், விரும்புனா காங்கிரீட் போட்டுக் கொள்ளலாம், விரும்புனா 50 மாடியில கூட பள்ளிவாசல் கட்டிக் கொள்ளலாம், விரும்புனா சுரங்கத்துக்குள்ள கூட என்ன செய்யலாம், பள்ளிவாசல் கட்டிக் கொள்ளலாம், விரும்புனா வெட்ட வெளியில கூட இதான் எங்க பள்ளிவாசல் ஒண்ணுமில்லைன்னு சொல்லி கூட சொல்லலாம். அது யாரும் கேட்க இயலாது. அப்ப இதுதான் இந்த ஒரு நுணுக்கத்தை விளங்காத காரணத்தினாலதான் பிதஅத்துகளை செய்யக்கூடியவர்கள் இது மாதிரி வாதங்களை வைத்து அதை நியாயப்படுத்த பாக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கணும்.